சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்வதால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனல். தேர்தலுக்கு முன்பு வரை தேவாலயத்தில் மண்டியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்த ஜோசப் விஜய் என்கிற நடிகர் விஜய் தேர்தலுக்கு பின் திருச்செந்தூரை நோக்கி ஓடியது ஏன்? அமைச்சரவை பட்டியல் வெளியிடும் அளவிற்கு தாவேகாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? வாக்களிப்பிற்கு பின் இணையதளங்களில் உலவும் செய்தி விஜயின் கட்டுப்பாட்டில் நடக்கிறதா அல்லது அது யார் கட்டுப்பாட்டில் நடக்கிறது? தமிழ்நாடு இது வரைக்கும் 16 சட்டசபை தேர்தலை சந்திச்சிருக்கு. மாபெரும் நடிகராக இருந்த எம்ஜிஆர் தேர்தலில் நின்றிருக்கார். அதே திரையில் உள்ள கோலைச்சின வசனகர்த்தாவா கோலைச்சின முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் களத்தில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு புரட்சி கலைஞர் அரசியல் களத்தில் நின்றிருக்கிறார். கே பாக்யராஜ் போன்ற பெரும் இயக்குநர்கள் நின்றிருக்காங்க. சரத்பாபு நின்றிருக்காரு. அஷ்டாவதனி டி ராஜேந்தர் அவர்கள் தேர்தல் களத்தில் இருந்திருக்காங்க. சரத்குமார் இருந்திருக்காரு. இப்படி எண்ணற்ற பெரும் நட்சத்திரங்கள் தேர்தலில் இருந்திருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்கள் முதல் முறையா தேர்தலில் களம் காண்டார். ஆனா அவங்கெல்லாம் இருந்ததுக்கும் இவரு நடந்துக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம். அளப்பறைன்னு சொல்லலாம். சாதாரண அளப்பறையில பெரும் அளப்பறை. இணையங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. என் புருஷன்கிட்ட சொல்லிட்டே நான் விஜய் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்ற பெண்கள். ஒருவேளை விஜய் ஜெயிக்கலைன்னா நானும் விஷம் குடிச்சு செத்துருவேன், என் பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து கொண்டுடுவேன் அப்படிங்கிறது. விஜய்க்கு வாக்களிக்கலைன்னா எங்க வீட்டுல இருக்கிற 9 பேர்த்துக்கு விஷம் வச்சு கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற மாணவிகளுடைய பதில்கள். அவங்க வெளியிடுற அந்த காணொளிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க எல்லாம் சுயமா இருக்காங்களா அல்லது அறப்பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரியே அந்த காணொளிகளை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய பதபதைப்பு தான் உருவாகுது. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் எதிர்பார்ப்பது போல, ஏன்னா அமைச்சரவை பட்டியலெல்லாம் விட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சா யாரெல்லாம் அமைச்சராக இருப்பாங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலை நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்துட்டு அதுக்காக நான் வேதனைப்படுறதா, வெக்கப்படுறதா அல்லது சிரிச்சுட்டு கடந்து போறதா அப்படிங்கிற அந்த ஐயப்பாட்டிலேயே தான் நம்மளும் நிக்கிறோம். அப்படி அமைச்சரவை பட்டியலெல்லாம் வெளியிடுறாங்க. அதை தாண்டி இவங்க குதிக்கிற கொதி இருக்குல்ல. இப்போ அதிமுக போன்ற பெரிய கட்சிகள், திமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் வாக்களிப்பு முடிந்ததுக்கு பிறகு கருத்து கணிப்பில் வெளியாகுது. யாரும் ஒன்றும் பெருசா அலட்டிக்கிற மாதிரி தெரியும். அலட்டிக்கிறதுனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் தானே இருக்கும். ஆனா இவங்க பண்ற அந்த அளப்பறை இருக்குல்ல, அமைச்சரவை பட்டியலே வெளியிடுறாங்க. ஏற்கனவே ஆண்ட அதிமுக அமைச்சரவை பட்டியல வெளியிடல, திமுக அமைச்சரவை பட்டியல வெளியிடல. ஆனா இவங்க அமைச்சரவை பட்டியல் வெளியிடுறது என்ன, இன்னும் சில இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இனிப்புகள்லாம் வழங்கியிருக்காங்க, பட்டாசு வெடிச்சிருக்காங்க. இப்படி தொண்டர்கள் தான் இந்த மாதிரி ஒரு மனநிலை. சரி, இளம் வாக்காளர்கள் புதிய முதல் முறையா தேர்தல் களத்துக்கு வர்றதுனால ஒரு பக்குவமற்ற முறையில் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, அதை வழிநடத்துகிற தலைவர்களா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கோபாவேசமா கொந்தளிப்பா. இப்ப நம்ம ஒரு சின்ன வயசுல ஒரு 20-25 வயசுல ஒரு பைக் வாங்கினோம்னா என்ன பண்ணுவோம், சும்மா இல்லாம அதுல பெட்ரோல் ஊத்தி கண்ட தெருவுல ஓட்டிட்டு திரியும்ல. நமக்கு ஆசை அடங்குற வரைக்கும் அந்த பைக்கை ஓட்டி அப்புறம் தானே நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி புது தேர்தல், இந்த களமே அவங்களுக்கு புதுசுங்கிறதுனால ஒரு கொந்தளிப்பான அந்த சூழல்ல அவங்க எல்லாம் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை வழிநடத்துகிற தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்கிறத நமக்கு பெருத்த வேதனையா இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை ஒரு பக்குவமற்ற இளைஞர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சியா தான் நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்ப விஜய் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமே. விஜய் தேர்தலுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தேவாலயத்துல போய் முட்டி போட்டே இப்படியே நடந்து போனாரு. சரி, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கெல்லாம் போய் பழக்கப்பட்டவர். அதனால நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போய் கர்த்தர்கிட்ட வேண்டது. அது முட்டி போட்டு போலாம், சில பேர் படுத்து உருண்டுட்டு போறாங்க, சில பேர் நடந்து போறாங்க. அது ஒவ்வொரு வழிபாடு, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா முட்டி போட்டு நடந்து போற அளவுக்கு ஒரு பெரிய பிரார்த்தனையா கர்த்தர்கிட்ட வச்சாரு. சரி, வெற்றிக்காக அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அதை எளிதில் கடந்து போயிட்டோம். வாக்களிப்பு நடந்தது. வாக்களிப்புல 85.39% வந்த உடனே இவங்களுடைய அறிக்கை ரொம்ப தீவிரமாயிடுச்சு. எங்கனாலதான் அது 85 அதிகமாச்சு. அந்த 85 விழுக்காட்டுல 70 விழுக்காடு தாவேகாவுக்கு தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு யதார்த்தம் இல்லாத, நிஜமில்லாத களத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் திடீர்னு நேத்து வரைக்கும்
கர்த்தரை வழிபட்டு இருந்தவர் இன்னைக்கு திருச்செந்தூருக்கு கந்தனை வழிபட்ட போயிருக்காரு. திருச்செந்தூரை பொறுத்தளவுக்கு முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர். கடலோரத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணியம். அவர் வந்து அந்த ஆலயத்தை பொறுத்தவரை என்ன சிறப்பு அம்சம்னா, அவர் கையில வந்து அக்னி சட்டியை வச்சிருப்பாரு அந்த சுப்பிரமணியர். ஞானக்காரகன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஐப்பசி மாசத்துலயும் வந்து திருச்செந்தூர்ல என்ன விசேஷம் அப்படின்னா, சூர சம்ஹாரம்னு ஒரு விழா நடக்கும். அதாவது சூர சம்ஹாரம் என்ன அப்படின்னா, சூரபத்மனை முருகன் வந்து வதம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்றதுதான் திருச்செந்தூர் கோயில். அப்போ விஜய் வந்து அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா, சூரபத்மனா அதாவது வில்லனா யார நினைக்கிறாரு? அவருக்கு சூரபத்மன் எடப்பாடியா அல்லது ஐயா ஸ்டாலினா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காருன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி நேத்து வரைக்கும் கர்த்தரை வழிபட்டாரு, திடீர்னு இன்னைக்கு கந்தனை வழிபட போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இணையங்கள்ல வர செய்தி, விஜய்க்கு ஜோதிட ஆலோசனை சொல்றவரு ரத்தன் பண்டிட் அப்படின்னு ஒருத்தர் தான் அப்படின்னு இணையங்கள்ல செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ரத்தன் பண்டிட்டை பத்தி விசாரிக்கும் போது அவரு இந்த மாதிரி வந்து ஜோதிடம் சொல்வதோட சரி, பரிகாரத்துல வந்து அவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. பொதுவா நமக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லை, அது வேற. ஆனா நம்புறவங்கள ஏன் நம்பினீங்கன்னு நம்ம கேட்கறது இல்ல. விஜய் பொறுத்தவரை எப்படின்னா, ஜோதிடத்துல ஒரு ஆழ்ந்த பற்று கொண்ட ஒரு நபரா தான் அவரு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது அடுத்த நாள் என்ன பேண்ட் போடணும், என்ன சட்டை போடணும், எந்த மாதிரியான பொட்டு வைக்கணும், எந்த மாதிரியான செருப்பு போடணும், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு திரும்பணும், இது எல்லாமே கணித்து ஒரு ஷெட்யூல் பண்ணதுக்கு பிறகு அந்த ஷெட்யூலை பார்த்துட்டு தான் அவரு கிளம்பு வரான். அதை குறிச்சு கொடுக்கறது யாருன்னா, இணையத்துல வந்த செய்தி வந்து ரத்தன் பண்டிட் அப்படின்னு. அதை நம்ம உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ரத்தன் பண்டிட் இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா ரத்தன் பண்டிட் வந்து பரிகாரத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா. அப்ப யார் இவருக்கு இதை வழி நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர் சந்திரசேகர்னு ஒரு ஜோதிடர். அவரு தான் ஆத்மார்த்தமான ஜோதிடர். அவரு தான் இதெல்லாம் குறிச்சு கொடுக்கிறது. அவரு இப்ப குறிச்சு கொடுத்திருக்கிறது என்னன்னா, திருச்செந்தூர் வழிபட்ட தினம் வந்து உத்திர நட்சத்திரம். விஜய் வந்து கடகராசி பூச நட்சத்திரம். அவருக்கு 8ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கார். நீஜபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டும் இல்ல, செல்வின்னு ஒரு ஜோதிடர் இருக்காரு. அந்த செல்வி ஜோதிடர் எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் ஜம்முன்னு ஒரு சேரை போட்டு உட்காந்து யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லி இதுவரை ஆட்சிக்கு யாரும் வரலைங்கிறது உண்மை. சரி, அவரை விடுவோம். இப்போ கடலூர் சந்திரசேகர் சொன்ன குறிப்புப்படி கடக ராசி பூச நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த நேரத்துல வந்து சூரிய தினம் உத்திர நட்சத்திரத்து தினமான அந்த தினத்துல போய் திருச்செந்தூர்ல வழிபட்டா ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு அப்படின்னு கடலூர் சந்திரசேகருங்கிற ஜோதிடர் தான் அவருக்கு குறிச்சு கொடுத்திருக்கார். அதன் பிரகாரம் தான் அவரு திருச்செந்தூருக்கு போயிருக்கார். நமக்கு என்னன்னா, கர்த்தரை வழிபட்டவர் கந்தனை வழிபடலாம். இன்னைக்கு கந்தனை வழிபட்டவர் நாளைக்கு அல்லாவையும் வழிபடலாம். மத சுதந்திரத்துல யாரும் தலையிடுறது இல்லை. ஆனா வாக்களிச்ச மக்களை நம்பாம அல்லது திரண்டு வர தொண்டர்களை நம்ப கடைசியில போய் திருச்செந்தூர்ல போய் நிக்கிறாரே அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணுச்சு. அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களும் வெற்றிக்காக திருத்தணியிலிருந்து ஆரம்பிச்சாரு. கையில வேல் பிடிச்சிட்டு அவரும் முருகனை சொல்லிதான் பாட்டெல்லாம் பாடி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சாரு. சீமான் வந்து ஆரம்பிக்கும் போது முருகனை சொல்லி ஆரம்பிச்சாரு. இவர் முடிக்கும் போது அதே வேலை பிடிச்சி நிற்கிறாரு. இணையத்துல உலாவர செய்திகள் என்னன்னா, பாஜக வந்து இந்த மத ரீதியான பிரச்சனைகளை வந்து சீமான் பேசட்டும், பெரியாரை எதிர்க்கட்டும், அதுக்காக வேலை தூக்கி அவர் கையில கொடுத்து கொஞ்ச நாள் உலா விட்டுருச்சு. அது செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை பிடிங்கி விஜய்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் இணையத்தில் வெளியாகிற செய்திகளாக இருக்கிறது. சரி, அது எப்படி வேணாலும் மத வேலைகளை அவங்க பார்க்கட்டும். ஏன்னா பாஜக பின்னணியில் இருந்தால் மத வேலைகளை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த வேலையை திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பாஜகவினுடைய ஏவலாளியாக இந்த மண்ணில் செய்கிறார் என்பதற்கு திருச்செந்தூர் போனதும் ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக் கொள்ளலாம். ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, வாக்களிக்கிற மக்களை நம்பாம இந்த மாதிரியான பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யறது தான் வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, இப்ப தேர்தலில் மக்கள் வாக்களிச்சாங்க, தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும், இதுக்காக போய் வேண்டேன் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனா கரூர்ல 43 உயிர்கள் போச்சு. அந்த உயிர்கள் பலியானதுக்காக எந்த இறைவனிடமாவது இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை விஜய் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்க.
43 உயிர் போச்சு. அந்த 43 உயிருக்காக கடவுளே அவங்களுக்கெல்லாம் வந்து சொர்க்கத்தை கூடு அப்படின்னு போய் வேண்டுனதா எந்த செய்தியும் நமக்கு இல்லையே. அப்ப விஜய்க்கு மக்களை பத்தி கவலை இருக்கோ இல்லையோ, ஆனால் தன்னை பற்றி மிகப்பெரிய கவலை இருக்கிறது என்பதுதான் இப்ப அவர் திருச்செந்தூர் போனதுக்கான வெளிப்பாடாக நம்மளால் பார்க்க முடிகிறது. தேர்தல் களத்திற்கும் மக்கள் பணியாற்றுவதற்கும் வந்திருக்கிற விஜய் கொஞ்சம் மக்களிடத்திலேயும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு கோரிக்கையாக இருக்கிறது. எப்படி இருப்பினும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வெற்றியை அருளற்றும். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.